குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திமுக தொண்டர்களை கல்வீசி தாக்கியதாலும் இன்னும் சில சர்ச்சைகளில் சிக்கியும் அமைச்சர் பதவியை இழந்த ஆவடி நாசர் கடந்த செப்டம்பரில் மீண்டும் அமைச்சரானார். பூந்தமல்லியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர், விஜய் பற்றியும் நடிகர் நடிகைகள் பற்றியும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். அம்மா இந்த படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு. என்ன அந்த படத்தில் என்னன்னாக்கா போட்டிருக்காங்கக்கா, ஒரு கப்பல், அந்த கப்பலை திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கு. அந்த கப்பலை இயக்கிறவர் யார்? மாலுமியாரானா கருணாநிதி, கலைஞர். அந்த கருணாநிதி இந்த படத்தையும் போட்டு அந்த படம் ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தி காட்டுறது. அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா முழுகி போகுது. அந்த கப்பல் திமுக கப்பல் முழுகி போயிடுது, கலைஞர் மூழ்கிறார் அப்படின்னு ஒரு படத்தை காட்டுறாங்க. அப்போ அந்த அம்மா பார்த்து என்ன தெரியும் வச்சுனாங்க, ஏன்னா அந்த பண்டிட் ஜவஹர்லாலுடைய போல புள்ள பொண்ணு மோதிலாலுடைய பேத்தி அது எப்படியா கூட புதுசாக என்ன பண்ணிச்சு பார்த்துட்டு சொல்லி இந்த படம் பார்ப்பது எனக்கு நல்லா அருமையா இருக்கு, ரசிக்கலாம். அதே செய்ய முடியும் மெத்தட இந்த கப்பல் மூழ்குது, திராவிட முன்னேற்ற கப்பல் என்ற கப்பல் மூழ்கினாலும் இந்த கப்பலை நீர்மூழ்கி கப்பலாக்கின்ற பெருமை கலைஞரிடம் உண்டு என்று சொன்னார் அந்த அம்மா. யாரு? திருமதி இந்திரா 8 மணி நேரத்தில் பாகிஸ்தான் காலை உழ வச்ச மகத்தான மாபெரும் தலைவி. அவங்களையே நாங்கள் மேற்கொண்டவங்க. இன்னும் சொல்லுவோம், தொப்பியை கழட்டி விட்டா ஒன் மேன் ஷோ போதுன்னு எம்ஜிஆர் அந்த அளவுக்கு அரசியல் போனவங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, வித்து வைக்கிறல. என்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரியெல்லாம் போர்டு ஓட்ட ஐட்டம் வச்சுங்க, சினிமாவில் இங்கே வந்துடுவா. எதுக்கு? நல்லெண்ணெய் வியாபாரத்துக்கு அந்த விளம்பரத்துக்கு வந்துடுவாங்க. இந்த பார்த்துருக்கலாம் எல்லாம் விளம்பரத்துக்கெல்லாம் வந்து இது வாங்கிக்க அது வாங்கின்னு சொல்லுவாங்க சின்ன டிவியில். அதே மாதிரி போராட்டம் அரசுக்கு சினிமாக்காரெல்லாம் போட விட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கடா போறானா நேரம் அரசியலுக்கு தான் வரான். நான் அடுத்த முதல்வர் ஒருத்தன் அப்படிதான் வந்துருக்கிறான். வந்து நான் நம்ம ஊருக்கு மொத்தம் தொகுதிக்கு 2000 ஓட்டு வாங்கலாம் அதிகம். ஆக இவனுக்கெல்லாம் வந்து எங்களை வந்து குறை சொல்லுவாங்க. அமைப்பு ரீதியான இயக்கம் திராவிட முன்னேற்றம் கொள்கை பிடிப்புள்ள இயக்கம். அப்படியாப்பட்ட விசா காலத்துல கூட இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலையும் ஆட்டு வாசிக்க முடியல. அகில இந்தியா மாநில அந்த வட மாநிலத்தில் தலைவர்கள்லாம் இங்க வந்தாங்க, இங்க இருக்கிற தலைவர்கள்லாம் வடநாட்டுக்கு போனாங்க. ஏன்னா மறைஞ்சு தெரிஞ்சு தன்னை மறைத்துக் கொண்டார்கள். ஆனா அந்த நேரத்தில் கூட எதிர்த்து நின்று போராடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியேப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இது ஏறக்கூட பணங்காட்டு நரி எப்படியாப்பட்டாலும் அஞ்சதுகள் இவங்கள என்ன பண்ண முடியும், எங்களை என்ன பண்ண முடியும்? யாரை பார்த்து என்ன பண்ணிப்போம்? ஒண்ணுமே பண்ண முடியல திராவிட முன்னேற்ற கழகத்தை. அப்படியே ஏன்னா எங்களோட மக்கள் இருக்கீங்க, உங்களோட நாங்க இருக்கிறோம். நாள்புற உங்களை நல்லது கெட்டது உங்களோட இருக்க, எங்களோட நல்லது கெட்டீங்க இருக்கீங்க, என்ன பண்ண முடியும்? ஆக அப்படியேப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தை அழிப்பதற்கு எவனாலே முடியாது. வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இதுக்கு மட்டும் கை தட்டிங்க, சீக்கிரம் முடிச்சுக்கு போகணும். அதான் எல்லா ஊர்ல கலகலகாலம் சிரிப்பு பாருங்க. சொன்னோன்னு நன்றி, இது சொன்னோன்னு சிரிப்பு வருது.